Hello student. இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ், அதாவது C++ அப்படிங்கிற லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் லாங்குவேஜ், லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நார்மலாக மொழி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கம்ப்யூட்டருங்க. கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்ம பேசுகிறோம் இல்லையா? தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு சொல்லி we are having lot of languages. அப்படின்னா மொழினா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியாது. ஸோ மொழி அப்படிங்கிறது என்னது? கம்யூனிகேட்டிங் மீடியா பிட்வீன் மேன் அண்ட் மேன். ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் தன்னோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ லிட்ரலி வாட் இஸ் லாங்குவேஜ்? கம்யூனிகேட்டிங் மீடியா பிட்வீன் மேன் அண்ட் மேன். ரெண்டு மனுஷங்க தன்னோட ஃபீலிங்கை ஷேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மீடியா தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியுதில்ல? எப்படி புரியுது? எனக்கு தமிழ் தெரியும், உங்களுக்கும் தமிழ் தெரியும், நான் தமிழில் பேசுகிறேன், அதனால் என்னோடய ஃபீலிங் உங்களுக்கு புரியுது. அப்போ என்னோடய எண்ணங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எதில் என்ன வேணும்? ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் வேணும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் மொழி, லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, வாட் இஸ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்? கணினி மொழி அப்படின்னா என்ன? ஸோ கம்ப்யூட்டர் நாம என்ன சொல்லுவோம்? கம்ப்யூட்டருங்கிறது இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மேன், ஒரு செயற்கையான மனுஷன். ஸோ அந்த மனுஷன்ட்ட நம்ம சில வேலைகளை கொடுக்கணும், சில வேலைகளை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? we have to give some instruction to that person. அந்த மனுஷன்ட்ட நம்ம என்ன கொடுக்கணும்? சில கட்டளைகளை கொடுக்க வேண்டும். அப்போ அது என்னது? ஒரு மனுஷன் மாதிரி தான் இல்லையா? செயற்கையான மனுஷன் இல்லையா? அப்போ அந்த மனுஷனோட நாம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? we need some media, that is what is called computer language. So computer language அப்படிங்கிறது same, communicating media between man and machine. மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் இடையில உள்ள ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் தான் நம்ம என்ன சொல்றோம்? மொழி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? தட் இஸ் கணினி மொழி, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இல்லை ஏதாவது டைப் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கா? நிறைய லாங்குவேஜ் இருக்கா அப்படின்னா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும்? கம்ப்யூட்டர் சீக்வன்ஸாக வோல்டேஜ் போனால் அது ஒர்க் ஆகும். ஒரு இயந்திரத்துக்கு தொடர்ந்து என்ன இருக்கணும்? கரண்ட் வேணும், வோல்ட் வேணும், அது இருந்தால் ஒர்க் ஆகும். அப்போது தொடர்ந்து வோல்ட்டால் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இயந்திரம், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? அதுக்கான மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை நம்ம புரியறதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மிஷின் லாங்குவேஜ் அல்லது லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ லோ லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு மிஷின் டிபெண்டன்ட் லாங்குவேஜ், ஒரு இயந்திரம் சார்ந்த ஒரு மொழி என்ன சொல்றாங்க? பேர் லோ லெவல் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜில் ரெண்டு கண்டென்ட் தான் உண்டு. என்ன உண்டு? 0 அல்லது 1, ரெண்டு தான் உண்டு. 0 என்ன சொல்றாங்க? லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் 1 என்ன சொல்றாங்க? ஹை வோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்? லோ வோல்ட், ஹை வோல்ட். லோ வோல்ட் அப்படிங்கிறது 2 வோல்ட்டுக்கு கீழே உள்ளது நம்ம என்ன சொல்றோம்? லோ வோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2 to 5 வோல்ட், 3 to 5 வோல்ட் நம்ம என்ன சொல்றோம்? ஹை வோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ லோ வோல்ட் எப்படி மென்ஷன் பண்றாங்க? 0ன்னு மென்ஷன் பண்றாங்க. ஹை வோல்ட் எப்படி மென்ஷன் பண்றாங்க? 1ன்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அப்போ கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை எப்படி தான் கொடுக்கணும்? 1s and 0 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். தட் இஸ் இட் வில் ஆப்ரேட் ஒன்லி பைனரி. இது என்ன சொல்றாங்க? பைனரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்னா ரெண்டடிமானம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போ ரெண்டடிமான எண்களை சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு சாதனம் தான் நம்ம சொல்றோம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ரெண்டடிமானத்துக்கு என்னது? சிம்பாலிக்கல் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இது. என்னது? 0 அப்படின்னா லோ வோல்ட், 1 அப்படின்னா ஹை வோல்ட். அதாவது லோ வோல்ட் என்னது? 2 அல்லது அதுக்கு கீழே உள்ள வோல்ட். ஹை வோல்ட் அப்படின்றது 3 to 5 வோல்ட். ஓகே, அப்போ நம்ம என்ன வேலை கம்ப்யூட்டர் கொடுத்தாலும் அது எப்படி தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும்? வோல்டேஜ் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அந்த வோல்டேஜ் ஃபார்மேட் நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் பைனரி ஃபார்மேட்டில் கொடுக்கணும். ரெண்டடிமான நம்பரில் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டடிமான எண்ணை மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதனம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மொழியை நம்ம என்ன சொல்கிறோம்? லோ லெவல் லாங்குவேஜ் அல்லது மிஷின் ஓரியன்டட் லாங்குவேஜ் அல்லது மிஷின் டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இது பாசிபிளா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 23 + 7 நீங்கள் கம்ப்யூட்டருக்கு ஒரு விஷயம் கொடுத்து ரிசல்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 23ஐயும்
7ஐயும் கூட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கம்ப்யூட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா 23 மஸ்ட்டு பைனரியாக மாற்றணும், 2 அடிமனமாக மாற்றணும். 7 பைனரியாக மாற்றணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருக்கு இன்புட் பண்ணணும். கம்ப்யூட்டருக்கு வரக்கூடிய ரிசல்ட் 30 தானே ரிசல்ட். 23 7 கூட்டினா 30 இல்லையா? அந்த 30 ரிசல்ட் உங்களுக்கு எப்படி வரும்? பைனரியாக வரும். அது மறுபடியும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட் பார்க்கணும். இப்போ இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுக்காக மனுஷனுக்காக ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. தட் இஸ் ஹியூமன் பேஸ்ட் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. தட் இஸ் வாட் இஸ் கால் ஹை லெவல் லாங்குவேஜ். என்ன சொல்லுவோம்? ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அது ஒரு விதமான கம்ப்யூட்டர். தட் இஸ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறதுலாமே வந்துருது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தான். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மேன் ஓரியன்டட் லாங்குவேஜ். அது மனுஷன் சார்ந்த மொழி. ஸோ லிட்டரலாக உங்களுக்கு புரிஞ்சாச்சு மொழின்னா என்னன்னு தெரியும். நம்ம ஒரு ஹியூமன் பீயிங், கம்ப்யூட்டர் ஒரு ஆர்டிஃபிஷியல் மேன், 2 பேரும் தொடர்பு கொள்ளணும். உங்களுக்கு என்ன வேணும்? இடையில ஒரு மீடியா வேணும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மொழி 2 வகைப்படும். ஒன்று வந்து மெஷின் டிபெண்ட், இன்னொன்று வந்து மேன் டிபெண்ட். ஸோ மெஷின் டிபெண்ட் தான் ஆக்சுவல் லாங்குவேஜ். ஆனால் அதை நம்மளால் கற்றுக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மொழி உருவாக்கிட்டு அதை மிஷின் டிபெண்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் என்ன படிக்க முடியாது? ஒரு கம்ப்யூட்டரோட மொழியை படிக்க முடியாது. ஏன்னா அந்த மொழியில் 1 0 மட்டும்தான் ஒன்று. அதாவது லோ வோல்ட் ஹை வோல்ட் 2 மட்டும்தான் உண்டு. அதனால் ஒரு ஹியூமன் பீயிங்கால் அதை படிக்க முடியாது. அதுக்காக ஒரு மனுஷனுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட லாங்குவேஜ் என்ன சொல்கிறோம்? ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இது பியூர்லி ஹியூமன் டிபெண்ட், மெஷின் டிபெண்ட் லாங்குவேஜ். இது என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, கோபால் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஃபோர்ட்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, பாஸ்கல் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, சின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அடா அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ப்ரோலாக் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, லிஸ்ப்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ். We are having lot of language. எப்படி என்ன பண்ணலாம்? எழுதிட்டே போகலாம். நிறைய மொழிகள் இருக்குது. புரியுதா? ஸோ இந்த மொழிகள் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹியூமன் ஓரியன்டட் லாங்குவேஜ். தட் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த மொழிகளில் எழுத்துக்கட்டுக்கும் A to Z அல்ஃபபெட்டை யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், கமா, செமிகோலன் சொல்லி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் இதை யூஸ் பண்ணலாம். இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று டெவலப் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் புரிஞ்சுட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ வந்து என்னது? ஹை லெவல் லாங்குவேஜ் இஸ் அ லாங்குவேஜ் which is highly used by the human being, highly based on the human மனுஷன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் நம்ம என்ன சொன்னோம்? ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இதில் பேசிக்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இன்றைக்கி அந்த பேசிக்ங்கிற லாங்குவேஜ் மார்க்கெட்டில் இல்லை. அது வந்து என்ன சொல்கிறாங்க? ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு மொழி. பேசிக் அப்படின்னா என்னது? அடிப்படை அப்படிங்கிற ஒரு மீனிங் உண்டு. பட் இந்த ஒவ்வொரு லெட்டருக்கு ஒரு மீனிங் உண்டு. பேசிக்னா பிகினர்ஸ், ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட். பிக்கு ஒரு மீனிங் பிகினர்ஸ், all purpose, S for symbolic, I for instruction code. அதாவது இது ஒரு பிகினருக்கான ஒரு லாங்குவேஜ். ஆரம்ப கம்ப்யூட்டர் புதுசாக படிக்கணும் அப்படின்னா அவங்க இந்த லாங்குவேஜ் முன்னாடி படிக்கணும். இப்போ அந்த லாங்குவேஜ் இல்லை. ஆல் பர்பஸ்னால் இது எல்லா பர்பஸ்க்கும் பயன்படுத்த முடியும். ஒரு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட், இதில் உள்ள தகவல்கள் எல்லாமே சிம்பாலிக்காக கம்ப்யூட்டருக்கு சில விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு. அடுத்து வந்து கோபால் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இது காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. CO ஃபார் காமன், B ஃபார் பிஸ்னஸ், O ஃபார் ஓரியன்டட், L ஃபார் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் ஃபார்ம் காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். இது முதலாக வந்த வியாபார சம்பந்தமான விஷயங்களை கம்ப்யூட்டரில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் என்ன சொல்லுவோம்? கோபால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுவும் இன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ரான் ஒரு அப்படின்னு லாங்குவேஜ், ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன், FOR ஃபார் ஃபார்முலா, TRAN ஃபார் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மொழி வந்தது. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா சயின்டிஃபிக் பர்பஸ்க்காக வந்த ஒரு லாங்குவேஜ். மேத்தமெட்டிஷியன்ஸ், சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் மார்க்கெட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்தது பாஸ்கல் அப்படின்னு சொல்லி ஒரு மொழி வந்தது. பாஸ்கல் அப்படின்றது பிளேஸ் பாஸ்கல்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவரோட பேரை வச்சு உருவாக்கப்பட்ட லாங்குவேஜ் எல்லாம் பாஸ்கல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முன்னாடிலாம் நிறைய கேம்ஸ்லாம் இந்த லாங்குவேஜ் படிச்சு தான் உருவாக்குங்க. பாஸ்கல் படித்தா உங்களால் கேம்ஸ்லாம் டெவலப் பண்ண முடியும். இதுவும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை. ஆனால் என்ன லாங்குவேஜ் மார்க்கெட்டில் இருக்குது? C அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் மார்க்கெட்டில் இருக்குது. அடா அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ். இது வந்து என்னது? லேடி அடா அப்படிங்கிற ஒரு லேடி அடான ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர்.
ஸோ அவங்களுக்காக அவங்க பேரை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்ச ஒரு லாங்குவேஜாக வந்துருது அடா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாயர்ஸ்க்கு நிறைய பயன்படும், வக்கீல் இருக்காங்களே அவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ப்ரோலாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ப்ரோக்ராமிங் லாஜிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5th ஜென்ரேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வரும்போது இது நீங்கள் மார்க்கெட்டில் கிடையாது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கையான அறிவு. இந்த ரோபோட் இருக்குதுங்களா, ரோபோட்ஸ், இந்த ரோபோட்டுக்காக உருவாக்கப்பட்ட லாங்குவேஜ் ப்ரோலாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லிஸ்ப் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்படி நிறைய லாங்குவேஜ் ஆரம்ப காலத்தில் இருந்து அது எதுவுமே இன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லை. பட் இது என்ன, உங்களுக்கு மொழினா என்னன்னு தெரியணும் இல்லையா. தெர் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னது, ஒவ்வொரு பர்பஸ்க்காகவும் ஒரு மொழி உண்டு. சயின்டிஃபிக் பர்பஸ்க்கான தனி லாங்குவேஜ், பிஸ்னஸ் பர்பஸ்க்கான தனி லாங்குவேஜ், ஆர்டிஃபிஷியல் ரோபோட்னா தனி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் மொழிகள் இருந்தது. இந்த மொழிகள் ஹியூமன், தெர் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜ், மனுஷனால புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி. ஓகேவா, மனுஷன் புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் பண்ணலாம். அந்த ப்ரோக்ராமை கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இப்போ என்ன புரிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டரில் 2 விதமான மொழிகள் இருக்குது. ஒன்று மிஷின் ஓரியன்ட் லாங்குவேஜ், இட்ஸ் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொன்று வந்து மேன் டிபெண்டன்ட் லாங்குவேஜ், இன்னொன்று ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டுமே கணினி மொழிகள் தான். ஆனால் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது வோல்டேஜ் தான் தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. அந்த வோல்டேஜை 1ன்னு சொல்லுவாங்க, 0ன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளால் அதை கற்றுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேப்பர் கொடுக்குறவங்ககிட்ட அது ஃபுல்லாக 10110 சொல்லி ஃபுல்லாக போட்டு ஒரு பேஜில் நிரப்பியிருந்தேன், நம்மளால எதாவது புரியுமா? புரியாது. அப்போது ஒரு மனுஷனால் ஒரு வோல்டேஜை புரிஞ்சுக்க முடியாது, கம்ப்யூட்டரோட மொழியை புரிஞ்சுக்க முடியாது. அதனால் மனுஷன் உருவாக்கின லாங்குவேஜ் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஒவ்வொரு பர்பஸ்க்கும் ஒரு லாங்குவேஜ் உருவாக்கிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாவான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, விஷுவல் பேசிக்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, VB.NET அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் லாங்குவேஜஸ் டுடே. ஓகேவா, ஆனால் அந்த மொழிகள் எதுவுமே என்ன ஆகுது, கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா, நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தான் அவனை கற்றுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது கம்ப்யூட்டருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனை இடையில இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிளாஸ் எடுக்கும்போது ஹிந்தியில் கிளாஸ் எடுக்கிறேன், பட் உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, உங்களுக்கு தமிழ் தான் தெரியும். ஸோ நான் எடுக்கிற கிளாஸ் உங்களுக்கு புரியுமா? புரியாது. எனக்கு வந்து தமிழே தெரியாது, ஹிந்தி மட்டும் தெரியும். நீங்கள் ஏதாவது டவுட் கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஆனால் நான் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து ஆகணும், நீங்கள் என்கிட்ட தான் படித்தாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழும் ஹிந்தியும் தெரிஞ்ச ஒரு பர்சனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும். நான் என்ன பண்ணுவேன், ஹிந்தியில் கிளாஸ் எடுப்பேன். நான் எடுத்து முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுவார். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவர் என்ன பண்ணுவீங்க, தமிழில் கேட்பீங்க, அவர் எனக்கு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஸோ பை த ஹெல்ப் ஆஃப் தேர்ட் பர்சன் வி கேன் இன்ட்ராக்ட். நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்க முடியும் அவரோட ப்ரெசன்ஸ்னால. அவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதா? இப்போ எனக்கு என்ன தெரியுது, கம்ப்யூட்டராக இருக்கணும், எனக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் தெரியுது. கம்ப்யூட்டர் எனக்கு லோ லெவல் லாங்குவேஜ் தெரியும். கம்ப்யூட்டரால் என் லாங்குவேஜை புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா அது ஒரு மிஷின். என்னால் ஒரு மிஷின் லாங்குவேஜை புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா அது வந்து 1 and 0 மட்டும் தான் வந்து அதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ 2 பேருக்கு இடையில இருக்குது ஒரு கேப் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், அதுக்காக இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டரை பயன்படுத்துவோம். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் கம்பைலர். ஸோ என்ன சொல்லுவோம், கம்பைலர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பைலர் அப்படிங்கிறது, கம்பைலர் இஸ் அ டிரான்ஸ்லேட்டர். Compiler is a program which helps to translate the high level into low level and vice versa. So what is compiler? ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான். இப்போ நான் என்ன சொன்ன, ஒரு ஆள் யூஸ் பண்ணலையா, ஹிந்தியும் தமிழும் தெரிஞ்ச ஒரு ஆள் யூஸ் பண்ணலையா, அதே மாதிரி ஹை லெவலில் லோ லெவலாகவும் லோ லெவலில் ஹை லெவலாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கம்பைலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் கம்பைலர்? Compiler is a translator. Compiler is a program which converts the high level into low level and vice versa. High level low level ஆகவும் low level high level ஆகவும்
மாற்றக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கம்பைலர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த கம்பைலர் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அது என்னங்க இப்போ சொல்கிறேன். ஓகே, அப்போ வாட் இஸ் கம்பைலர்? இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் கம்பைலர் இருக்குமா அப்படின்னா இருக்கும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சார் என் கம்ப்யூட்டர் வந்து C++ இல்லை அப்படின்னா ஒரு சிடியை போட்டு C++ல அதை லோட் பண்ணி கொடுப்போம். இப்போ என்ன அர்த்தம், C++-ஐ மிஷின் லாங்குவேஜாக மாற்றக்கூடிய ப்ரோக்ராம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ C++-ஐ கம்ப்யூட்டருக்கு தெரிந்த லாங்குவேஜாக மாற்றக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறேன். டிரான்ஸ்லேட்டருங்கிறது ஒரே டிரான்ஸ்லேட்டர் போதுமா? இப்போ நானே கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் போதுமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிந்தியில் கிளாஸ் எடுக்கேன், நீங்கள் தமிழ் பீப்புளாக இருக்கீங்க, நம்மளுக்கு தமிழும் ஹிந்தியும் தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். சப்போஸ் நான் வந்து ஃப்ரெஞ்சில் கிளாஸ் எடுக்கேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் மட்டும் தான் தெரியும், அப்போது அந்த பழைய டிரான்ஸ்லேட்டர் பயன்படுத்த முடியுமா? முடியாது. இப்போ என்ன வேணும், ஃப்ரெஞ்சும் சான்ஸ்கிரிட்டும் தெரிஞ்ச இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கிலீஷில் கிளாஸ் எடுக்கேன், உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் தான் தெரியும். ஓகேவா? இப்போ அந்த பழைய டிரான்ஸ்லேட்டர் பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் தெரிஞ்ச இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். ஸோ அக்கார்டிங் டு அந்த ரெண்டு பர்சனுக்கு இடையில இருக்கக்கூடிய லாங்குவேஜை பொறுத்து டிரான்ஸ்லேட்டர் மாறும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டரில் C++ ஆப்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு C++ கம்பைலர் வேணும். ஜாவா ஆப்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஜாவா கம்பைலர் வேணும். விஷுவல் பேசிக் ஆப்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அது விஷுவல் பேசிக் கம்பைலர் வேணும். அப்போ அந்த கம்பைலருங்க அது என்னது, அந்த ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜாக மாற்றக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அப்போ கம்ப்யூட்டர் தெரிஞ்சது ஒரே மொழி தான், லோ லெவல் லாங்குவேஜ் ஓல்டு மொழி தான், வோல்டேஜ் மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு C++ தெரிஞ்சுன்னா அதை வோல்டேஜாக மாற்றணும், ஜாவா தெரிஞ்சுன்னா அதை வோல்டேஜாக மாற்றணும், விஷுவல் பேசிக் தெரிஞ்சுன்னா அதை வோல்டேஜாக மாற்றணும், டாட் தெரிஞ்சுச்சா அதை வோல்டேஜாக மாற்றணும். அந்த வோல்டேஜ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாமல் லோ லெவல் அப்படி லாங்குவேஜ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். அப்போது C++-ஐ லோ லெவல் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு ஒரு கம்பைலர், ஜாவாவை லோ லெவல் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு இன்னொரு கம்பைலர், அந்த விபியை லோ லெவல் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு ஒரு கம்பைலர், இப்படின்னு சொல்லி இருந்தது தனித்தனி கம்பைலர் வேணும். இது உங்களுக்கு சிம்பிளாக புரியும். நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, வாங்கிட்டு ஆப்ரேட் பண்ண போகிறீங்க, திடீர்னு என்ன பண்ணுறீங்க, C++ போடலான்னு பார்க்குறீங்க, C++ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, C++ இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வருது, என்ன சொல்லுவீங்க, கம்ப்யூட்டர் வாங்கின அந்த கம்பெனிக்கு கடைக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, சார் எனக்கு C++ லோட் பண்ணி கொடுங்க அப்படின்னா எப்படி லோட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? அது என்ன லோட் பண்ணி கொடுக்குறாங்க, C++ லாங்குவேஜை லோ லெவலாக மாற்றுறதுல கம்பைலர் லோட் பண்ணி கொடுக்குறாங்க. தட்ஸ் இட். இப்போ ஸ்கூலில் லேப்டாப் கொடுக்குறாங்க, லேப்டாப் வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க, சார் எனக்கு வந்து ஜாவா, விபி, C++ எல்லாம் இதில் லோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பீங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், அது லோட் பண்ணி கொடுங்கன்னு என்ன அர்த்தம், அதோட கம்பைலரை லோட் பண்ணி கொடுக்குறோம். அந்த கம்பைலர் என்ன பண்ணும், அந்தந்த லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். புரியுதா? இதான் இருந்தது கம்பைலர் அப்படின்னா என்ன, ஹை லெவல் லாங்குவேஜ் என்ன, லோ லெவல் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ஒன்லி லோ லெவல் லாங்குவேஜ், நம்மளுக்கு தெரிஞ்சது ஹை லெவல் லாங்குவேஜ். அந்த ஹை லெவலில் லோ லெவலாக மாற்றுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் உண்டு, அதை நம்ம என்ன சொல்கிறோம், கம்பைலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதா? அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு கம்பைலர் உண்டு. தெர் இஸ் லைக் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷையும் சான்ஸ்கிரிட்டையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், இங்கிலீஷையும் ஃப்ரெஞ்சையும் மாற்றுறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி we are having lot of translator. அதே சேம் மேனர் கம்ப்யூட்டரில் என்ன லாங்குவேஜ் பயன்படுத்த போறீங்களோ அதை லோ லெவலாக மாற்றுறதுக்கு we need a translator. அதான் நம்ம சொல்கிறோம் ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எனி கன்ஃபியூஷன்? இவ்வளோ தான் கம்பைலர் எடுத்துங்க. இப்போ கம்பைலர் இஸ் அ ப்ரோக்ராம், கம்பைலர் இஸ் அ ப்ரோக்ராம் which converts high level into low level and vice versa. ஹை லெவலை லோ லெவலாக மாற்றும், இந்த லோ லெவலில் வந்து வரக்கூடிய ரிசல்ட்டை ஹை லெவலாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கம்பைலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ கம்பைலர் அப்படின்னு உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்பிரிட்டர் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கம்பைலர், வாட் இஸ் இன்டர்பிரிட்டர்? இப்போ உங்களுக்கு கம்பைலர் தான் தெரியும், அது வந்து ஒரு சாஃப்ட்வேர், அது ஒரு ப்ரோக்ராம், அது ஹை லெவலில் லோ லெவலாக மாற்றும், லோ லெவலில் ஹை லெவலாக மாற்றக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா, உங்களுக்கு கொஞ்சம் ஆழமாக புரியணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ இன்டர்பிரிட்டர் அப்படின்னா என்னென்னா, அது மாதிரி அதே பல எக்ஸாம்பிள் பாரு. நான் வந்து ஹிந்தியில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், உங்களுக்கு தமிழ் தான் தெரியும், ஏன்னா என்னால் தமிழ் கற்றுக்க முடியாது, உங்களால் ஹிந்தி கற்றுக்க முடியாது.
ஆனால் நான் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், நீங்கள் எங்கே தான் படித்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது யாரை யூஸ் பண்ணுவேன்? தமிழும் ஹிந்தியும் தெரிஞ்ச ஒரு பர்சன் யூஸ் பண்ண போகிறேன் இல்லையா? சரி, அவர் 2 டைப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் கிளாஸை ஃபுல்லாக எடுப்பேன், ஒரு 15 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுத்து முடித்த உடனே அவர் என்ன பண்ணுவார்? அந்த 15 மினிட்ஸ் கிளாஸ் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஓகேவா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடு, நான் கிளாஸ் ஒரு சென்டென்ஸ் எடுத்து முடித்தோடனே அவர் என்ன பண்ணுவார்? அந்த சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுவார். 2வது சென்டென்ஸ் எடுத்து முடித்தோடனே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். 3வது சென்டென்ஸ் எடுத்து முடித்தோடனே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம், லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன். நீங்கள் இந்த ஜீசஸோட மீட்டிங்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுவார், ஒருத்தர் வந்து தமிழில் பேசுவார். இங்கிலீஷில் தமிழ் இப்படி மாற்றி பேசுவாங்க பார்த்தீங்களா? அதே சேம் கான்செப்ட். அதுக்கு பேர் என்ன? இன்டர்பிரிட்டேஷன். இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன். இப்போ நீங்கள் சி லாங்குவேஜ்லையோ, C++லையோ, ஜாவாலையோ, விபிலையோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதுவீங்க. அதை ஃபியூச்சரில் கற்றுக்க போகிறோம். இந்த எழுதின ப்ரோக்ராமை மொத்தமாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கம்பைலர். கம்பைலர் டோட்டலாக டிரான்ஸ்லேட் பண்ணும். இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 1வது லைன் டிரான்ஸ்லேட் பண்ணும், 2வது லைன் டிரான்ஸ்லேட் பண்ணும், 3வது லைன் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏதாவது தவறு வந்துச்சு, தப்புன்னு தெரிஞ்சு அதோட ஸ்டாப் பண்ணிடும். அது சரி பண்ணால் தான் 4th லைன் டிரான்ஸ்லேட் பண்ணும். அப்புறம் 5th லைன் டிரான்ஸ்லேட் பண்ணும். அங்கே எரர்னா எகைன் ஸ்டாப் பண்ணிடும். இப்போ லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டர்பிரிட்டர். டோட்டலாக டிரான்ஸ்லேட் பண்ணால் வந்து கம்பைலர். ஸோ இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது, interpreter is a program which translate high level into low level by line. High level low level தான் மாற்றும். that is like compiler. ஆனால் என்ன பண்ணுவோம்? லைன் பை லைனாக மாற்றும். இடையில ஏதாவது மிஸ்டேக்னா உடனே எப்படி அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் லாங்குவேஜ் படிக்கிறீங்க, C++ ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்க, பிகினர்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணுறாங்க? பிகினர்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது ஏதாவது மிஸ்டேக் வரும் இல்லையா? அந்த மிஸ்டேக்கை கரெக்டாக அந்த மிஸ்டேக் வந்து ஸ்டாப் பண்ணிடும். எது? இன்டர்பிரிட்டர். கொஞ்சம் அட்வான்ஸ்ட் யூஸருக்கு வந்து என்னது? கம்பைலர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியும். அந்த லாங்குவேஜை ப்ரோக்ராம்லாம் தெரியும்னா அவங்களுக்கு டோட்டலாக கம்பைலர் பண்ணுவோம். ஒரு 50 லைன் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்க, 50 லைனில் டோட்டலாக உங்களுக்கு 7 மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். சப்போஸ் உங்கள் ப்ரோக்ராமில் 7 மிஸ்டேக் இருந்துச்சுன்னா டோட்டலாக 7 மிஸ்டேக் அப்படின்னு காமிச்சிடும். நீங்கள் அந்த 7 மிஸ்டேக் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இன்டர்பிரிட்டர்னா அந்த 7 மிஸ்டேக்னா 1வது மிஸ்டேக் காமிச்சு சரி பண்ணால் 2nd மிஸ்டேக்கு போகும், சரி பண்ணால் 3rd மிஸ்டேக் போகும். ஸோ பிகினர்ஸ்க்கு இன்டர்பிரிட்டர், அட்வான்ஸ் யூஸருக்கு வந்து கம்பைலர். ஏன்னா இன்டர்பிரிட்டர் ஸ்லோவாக இருக்கும், கம்பைலர் வந்து இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். புரியுதா? அப்போ உங்களுக்கு வந்து என்னது? டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவாங்க? கம்ப்யூட்டரில் 2 வேலை படிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இன்டர்பிரிட்டர், இன்னொன்று வந்து என்னது? கம்பைலர். இது ரெண்டுமே ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவலாக மாற்றும், லோ லெவலாக ஹை லெவலாக மாற்றக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ப்ரோக்ராம். இன்டர்பிரிட்டர் லைன் பை லைனாக மாற்றும், கம்பைலர் டோட்டலாக மாற்றும். இன்டர்பிரிட்டர் ஸ்லோவாக இருக்கும், கம்பைலர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்டர்பிரிட்டர் பிகினருக்காக, ஹை லெவல் வந்து தட் இஸ் கம்பைலர் வந்து அட்வான்ஸ் யூஸருக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஹை லெவல் லோ லெவல் லாங்குவேஜ் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களை நேரடியாக கிளாஸ் எடுக்கிறது வேறு, ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறது வேறு. ஓகேவா? இப்போ நான் நேரடியாக கிளாஸ் எடுக்கிறதுக்கும் பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹிந்தியில் கிளாஸ் எடுக்க போகிறேன். இங்கே தமிழில் தான் உங்களுக்கு புரியும். இடையில தமிழும் ஹிந்தியும் தெரிஞ்ச ஒரு ஆளை பயன்படுத்துகிறோம். அப்போது நான் ஹிந்தியில் கிளாஸ் எடுக்க அவர் என்ன பண்ணுவார்? தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணார். உங்களோட டவுட்டை எனக்கு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண கொடுப்பாரு. ஸோ அவரோட உதவி மூலமாக நம்ம கற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் என்ன பிரச்சனை வரும்? நான் 1 hour எடுக்க வேண்டிய கிளாஸை 2 hours ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அகெயின் நீங்கள் டவுட் கேட்டு வெயிட் பண்ணணும், அவர் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அப்போ என்ன ஆகும்? அந்த பர்சன் யூஸ் பண்ணும்போது, ஒரு டிரான்ஸ்லேட்டர் பயன்படுத்தும் போது டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இல்லாத இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும்? டைம் அதிகமாகும். ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனுக்கு நிறைய டைம் ஆகும். அப்போ முன்னாடி இருந்த லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக ஆப்ரேட் பண்ணதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸ்லோவாக ஆப்ரேட் ஆகாது. இடையில இந்த டிரான்ஸ்லேட்டர் பயன்படுத்தினால என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு ப்ராப்ளம் இருந்தது இல்லையா? கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஸ்லோ ஆப்ரேட் ஆகும். அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் நான் சொல்கிறோம் மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். C இஸ் அ மிடில் லெவல் லாங்குவேஜ்.
சி லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்க, ஒரு மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். நான் வந்து மலையாளத்தில் கிளாஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு தமிழ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். மலையாளம் தமிழ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிலேட்டட் ஒரு லாங்குவேஜ் தான். ஏன்னா உங்களுக்கு 100% எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மலையாளத்தில் உள்ள நிறைய வார்த்தைகள் தமிழில் இருக்கும், தமிழோட நிறைய வார்த்தைகள் மலையாளத்தில் இருக்கும். இப்போ நான் மலையாளத்தில் கிளாஸ் எடுக்கிறேன், இங்கே தமிழ் பீப்புள், இதில் என்ன தேவையில்லை, அந்த டிரான்ஸ்லேட்டரோட பார்ட் பெருசாக தேவையில்லை. நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிட்டே இருக்கும். இடையில ஒரு வார்த்தை தெரியல, குறிப்பிட்ட வார்த்தை தெரியாமல் இருக்கும், அந்த வார்த்தை மட்டும் நீங்கள் கேட்டால் போதும், அதுக்கு மட்டும் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பயன்படுத்தினா போதும். அதே மாதிரி சி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அது என்ன சொல்லுவாங்க, மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ் என்னது, மேன் வர்சஸ் மெஷின் டிபெண்டன்ட். மேன் வர்சஸ் மிஷின் டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷனுக்கும் புரியும் மிஷினுக்கும் புரியும். ஓகேவா? அப்போது மிஷின் லாங்குவேஜுக்கு வந்து 100% மிஷின் டிபெண்டன்ட், ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது 100% மேன் டிபெண்டன்ட். இந்த ரெண்டுக்கும் நியூட்ரல் லெவல் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், சி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இதனால என்ன பெனிஃபிட்டு, இந்த டிரான்ஸ்லேட்டர் பயன்படுத்தாங்க என்ன பெனிஃபிட், அதே பெனிஃபிட் தான். என்னாகும், வேகமாக இருக்கும். இப்போ சி லாங்குவேஜில் ஒருத்தர் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணார்னா, அவர் அதுக்கு முன்னாடி இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்களா, பேசிக், கோபால், ஃபோர்ட்ரான், பாஸ்கல் அப்படிங்கிற லாங்குவேஜ் பார்த்தீங்களா, அந்த லாங்குவேஜில் எழுதக்கூடிய ப்ரோக்ராமோட சி லாங்குவேஜில் எழுதின ப்ரோக்ராம் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் தெர் இஸ் நோ நீட் ஆஃப் எ ஹியூஜ் டிரான்ஸ்லேஷன். பெரிய அளவில் என்ன தேவையில்லை, ஒரு டிரான்ஸ்லேஷன் இதுக்கு தேவையில்லை. அப்புறம் நம்ம இப்போ என்ன கற்றுக்க போகிறோம், சி லாங்குவேஜ் தான் கற்றுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ சியோட இம்பார்ட்டன் ஏன் என்ன நீடுன்னு உங்களுக்கு புரியுதா? சரி, அப்போ சி ஏன் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருனாலும் சி லாங்குவேஜ் கம்பல்சரியாக தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ப்ளஸ் காலேஜ் ஸ்கூல் போனாலும், ஸ்கூலில் ஹையர் லெவல் போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, ஜாபுக்கு போனாலும் சரி, உங்கள் எல்லாரும் என்ன கேட்பாங்க, சி லாங்குவேஜ் வந்து ஒரு எசென்ஷியலான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நியூட்ரல் லாங்குவேஜ். ஏன்னு ஹை லெவலுக்கும் லோ லெவலுக்கும் இடையில உள்ள ஒரு நியூட்ரல் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜில் எழுதக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து மிஷின் டிபெண்டன்ட் ப்ரோக்ராமாக இருக்கும். ஒரு மிஷினோட இன்னர் பார்ட்டை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ண மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியும் நம்மளால். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் எழுதக்கூடிய ப்ரோக்ராம் ரொம்ப வேகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் நோ நீட் ஆஃப் ஹியூஜ் டிரான்ஸ்லேஷன். நிறைய டிரான்ஸ்லேஷன் இதுக்கு தேவைப்படாது. இப்போ நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன், சி லாங்குவேஜ் பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் என்ன கொடுக்க போச்சு இல்லையா? ஓகே.